முஸ்லிம்களின் ஏற்கப்பட்ட வழக்கு. இந்த கருத்துகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டவை. முகாமையில மனுதாரர்களுக்காக வாதாடிய மூத்த வழக்கறிஞர் டாக்டர் தவான் 1856 முதல் 1857க்கு முன் மசூதியில் உடைமையோ பயன்பாடோ வழிபாடு நடத்தப்பட்டதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை என்று ஒப்புக்கொண்டார். முந்தைய ஸ்லைட்ல நான் பார்த்தது போல நீதிமன்றம் 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை எந்த ஆதாரமும் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறது. இப்போது இங்கே நாம் பார்க்கிறோம் 1856 1857 வரை அவர்கள் உடைமையோ பயன்பாடோ வழிபாடு நடத்தப்பட்டதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை. 1856 1857இல் பிரிட்டிஷ் காலனியர்களின் மேற்பார்வையில் கலந்த அமைப்பை செயற்கையாக பிரித்தபோது மட்டுமே இது நடந்தது. ஒரு 1528ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக கூறப்படும் தேதி முதல் 1857இல் இந்த காலனி அரசு வேலியை அமைத்த வரையிலான 325 ஆண்டுகளில் ஏபிசிடி என குறிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய சொத்தில் மசூதியில் வழிபாடு நடைபெற்றதற்கோ அல்லது உடைமை கட்டுப்பாடு இருந்ததற்கோ எந்த ஆதாரமும் வழங்கப்படவில்லை. எனவே பதிவுல எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில 1857க்கு முன் அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல அங்குள்ள முஸ்லிம் சமூகத்தினர் வழிபாடு செய்ததாக எந்த முடிவும் எடுக்க முடியாது.